மாங்காய் சீசனில் இந்த மாதிரி காய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா சீசன் முடிஞ்சு கூட ஊறுகாய் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு மாங்காய் எல்லாத்தையும் கழுவி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி துண்டுகள் போட்டுக்கோங்க. மீடியம் திக்னஸ்க்கு ரொம்ப லேசாக போட்டிங்கன்னா சுருங்கிடும் காஞ்ச அப்புறமா. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்போட அளவு பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு நாள் ஊறட்டும். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு தண்ணி விட்டுருக்கும். இந்த மாங்காய் மட்டும் பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் 2 பிளேட்டில் போட்டிருக்கேன். இந்த தண்ணி அப்படியே டப்பாவில் இருக்கட்டும். வெளியில் வைக்கிறீங்கன்னா லேசான காட்டன் துணியில் மூடிக்கோங்க. இப்போ முதல் நாள் சாயங்காலம் இப்படி இருக்குது மாங்காய். இதை மறுபடியும் அந்த டப்பாலேயே போட்டுருங்க. உப்பு தண்ணியே போட்டு கிளறிட்டு மூடி வச்சுருங்க ராத்திரி. இப்போ அடுத்த நாளைக்கு இந்த உப்பு தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிட்ருக்கும். மறுபடியும் அதே பிளேட்டில் போட்டுட்டு வெயிலில் வச்சுக்கோங்க. நல்ல வெயில் இருந்தால் 2 நாளில் உங்களுக்கு காஞ்சிரும். வெயில் ரொம்ப எனக்கு இருக்கல, ஃபேனு கடையிலையும் வச்சுட்டேன், 4 நாள் ஆச்சு. டெய்லி நீங்கள் நல்லா அந்த தட்டில் கிளறி கொடுங்க. சாயங்காலம் கிளறி விட்டு கொடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப ஹார்டாகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.